அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது கிட்னி ஸ்டோன், சிறுநீரக கற்கள். இன்னைக்கு ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல், வயது வித்தியாசம் இல்லாமல் நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோன் வருது. இதற்கு முக்கிய காரணம் நம்ம சரியான முறையில தண்ணி குடிக்கிறது இல்ல, சரியான முறையில சிறுநீர் கழிப்பது இல்லை. இது முக்கிய காரணம். அடுத்த காரணம் பாத்தீங்கன்னா உணவு. சில உணவுகள்னால நமக்கு, அதாவது சில உணவுகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது, பழைய உணவுகளை சாப்பிடுவது, அன்டைம் ஃபுட்டு, அதே போல அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது. இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப காரம், புளிப்பு, உரப்பு அதிகமா இருக்கிற மாதிரி சிலர் ரொம்ப ஸ்பைசியா சாப்பிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா அப்படி வருவாங்க, ஒரு ஈவினிங் இருக்கும், ஒரு 4, 5 இல்ல 6 o'clock இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 to 6 அப்படி பார்ப்பாங்க. அவங்களுக்கு பசிக்கு ஒரு மாதிரி சாப்பிடணும் போல இருக்கும். அங்க பார்ப்பாங்க, ஒன்றும் சரியா இருக்காது. சரின்னா ஒரு ஊறுகாய் எடுப்பாங்க. எல்லாரும் வீட்லயும் ஊறுகாய் இருக்கிறது நார்மலா சகஜம். உடனே அந்த ஊறுகாய் எடுப்பாங்க, சாதம் இருக்கும் வீட்டுல, மீதியெல்லாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. இருக்குதோ இல்லையோ அநேகமா பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கு தான் ஸ்பைசியா சாப்பிடணுமே, நல்லா ஊறுகாயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சாதத்தை சாப்பிடுவாங்க. சிலர் நான்வெஜ் நிறைய சாப்பிடுவாங்க, விருப்பம் அவங்களுக்கு. நான்வெஜ்னா வேணான்னே சொல்ல மாட்டாங்க, எந்த நான்வெஜ்னாலும் சரி சாப்பிடுவாங்க. ஊறுகாயே சாப்பிடும்போது நான்வெஜ் என்ன இருக்கு, குறை சொல்லல, அவங்க பழக்கம். சிலர் டிராவல், அநேக பேர் டிராவல், எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்து பிறகு உடனே கிட்னி ஸ்டோன் பார்த்துட்டோம். டிராவல்ல இப்போ உதாரணத்துக்கு டிராவல் பண்றாங்க, சரியா தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஏன்னா தண்ணி குடிச்சா நடுவில் நிறுத்தணும், ரெஸ்ட் ரூம் போகணும், இதெல்லாம் உபாதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதே போல ஒரு கேம்ப் ப்ரோக்ராம் இருக்கும், இல்லை ஒரு மீட்டிங் இருக்கும், ஏதோ வேலையாக வெளியூர் வெளிநாடு போறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஃபுட்டு மாறும். ரெகுலர் ஃபுட்டுல இருந்து அங்கே சேஞ்ச் ஆஃப் ஃபுட்டு இருக்கும், அது சாப்பிடுவாங்க. அந்த நேரத்தில் சரியான முறையில் தண்ணி தேவையான அளவு குடிக்காமல் இருப்பதும், சிறுநீர் கழிக்காமல் இருப்பதும் காலதாமதம் பண்ணிடுவாங்க. அப்புறம் போகலாம், இப்போ வேண்டாம், இப்போ ரெஸ்ட் ரூம் போக வேண்டாம், அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி காலதாமதப்படுத்தி வெயிட் பண்ணி அப்புறம் போகிறது. இதெல்லாம் கிட்னி ஸ்டோனுக்கு ஒரு முக்கிய காரணம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு பத்திரிகை துறையில வேலை செய்கிறவர் ஒரு நாள் வந்தாரு, கிட்னி ஸ்டோன். சரின்னு சொல்லி அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். நான் சொன்னேன், சார் ஒரு வாரம் கம்பல்சரி ரெஸ்ட் எடுக்க, லீவை போடுங்க, வேலைக்கு போகாதீங்க, நாங்கள் கொடுக்குற மெடிசன்ஸ் ப்ளஸ் டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. டயட்னா எப்படி தெரியுங்களா, டயட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட் தான். ஏன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் சரியாகணும்ல. எனக்கு கிட்னி ஸ்டோனுக்கு ஆப்ரேஷனுக்கு போங்க, லட்சக்கணக்கில் செலவு. ஸ்டண்ட் வைக்கிறாங்க, அதுக்கு 1,00,000. அப்புறம் அது எடுக்கிறதுக்கு எவ்வளோ லட்சம் போய் பாருங்க, எவ்வளோ வலி வேதனை, எத்தனை நாள் நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் இன்பேஷண்ட்டாக இருக்கணும், வரணும், ஒரே மன உளைச்சல். அதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. நீங்கள் ஒழுங்காக எல்லாம் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் கிட்னி ஸ்டோன் கரைய நிறைய வழிமுறைகள் இருக்கு. உடனே அவருக்கு லிஸ்ட் கொடுத்துட்டேன், என்னென்ன சாப்பிடணும். சரி, பால் வடியும் பழங்களை சாப்பிடக்கூடாது கிட்னி ஸ்டோனுக்கு. இப்போ உதாரணத்துக்கு சப்போட்டா பழம் நம்ம சாப்பிட்டா அந்த பிசு பிசுப்பு ஒட்டும். சப்போட்டா ஜூஸ் குடிச்சா கூட உங்களுக்கு அந்த பிசு பிசுப்பு உதட்டுல ஒட்டும். நீங்களே உண்மைன்னு இது உணர்வீங்க, உண்மைத்தான். அதனால இந்த பழம் சாப்பிடக்கூடாது. ஆனா சப்போட்டா விதை உங்களுக்கு கிட்னி ஸ்டோனுக்கு மருந்தாக நாங்க சாப்பிட சொல்றோம். எல்லாம் வித்தியாசமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், உண்மை அதுதான். ஈஸி. நம்ம உணவுகள்லயே மேக்சிமம் என்னென்ன பண்ணலாம், கூட ஆயுர்வேத மருந்துகள் கொடுக்குறோம். ரெஸ்ட்டும் ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட் கிட்னி ஸ்டோனுக்கு. எதற்காக சொல்றேன் அப்படின்னா, இப்போ அந்த கல் கரைய மருந்துகளும் கரைந்த கல் வெளியேற மருந்துகளும் கொடுக்குறோம். அப்போ உள்ள கரையணும், கரைஞ்சது வெளியே வரணும் அப்படின்னா அப்போ அதுக்கு நீங்க முறையான உணவுகளை சாப்பிடணும்.
தண்ணி குடிக்கணும், எல்லாமே லிக்விட் ஃபுட். அப்போ அந்த கல்லு கரைய மருந்து, அது வெளியே வர உணவு, கூடவே மருந்து. அப்போ 1 ஹவருக்கு ஒரு தடவை ஒரு லிக்விட் ஃபுட்டு, அப்போ ஒரு 45 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை யூரின் பாஸ் பண்ணும், வந்துடும். யூரின் போயே ஆகணும். யூரின் வழியாதான் உங்களுக்கு அந்த சிறுநீரக கல் கரைந்து மணலாக அல்லது சின்ன ஸ்டோனாக வெளியேறும். அதனாலே நாங்க ஒரு 2-3 நாள் கழிச்சு நீங்க அந்த யூரினை ஃபில்டர் பண்ணி டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். வந்துடும். வர்றதே தெரியும் சிலருக்கு. அப்படியே அந்த கல் வர்றது அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. லேசான வலி உணர்வோட வெளியே வரும். கொஞ்சம் பெருசா இருந்தா. அதனால 8 mm, 12 mm, 15 mm, 25 mm வரைக்கும் இது வரைக்கும் கரைச்சிருக்கோம். ஆனா 25 mmல ரொம்ப ரிஸ்க்கு. ஒரு 12, 13 பெரிய விஷயம். அதெல்லாம் சர்வசாதாரணமாக கரைத்து வெளியேற்ற முடியும். 25 mm 2 பேருக்கு கரைச்சிருக்கேன் ட்ரீட்மெண்ட்ல. ஆனா அதுக்காக 25 mmலாம் எங்களை கரையுமான்னு கேட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க தயவு செய்து. அது ஹைலி ரிஸ்க். இருந்தாலும் முடியுமா அப்படிங்கிறதுக்காக ஒரு சேலஞ்சா பார்த்தது. ஆனா எல்லாருக்கும் அப்படி நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். ஆனா அதே ஒரு 7, 6 mm அப்படி எந்த சைஸ்ல இருந்தாலும் உடனே தொடர்பு கொள்ளுங்க, ஸ்கேன் பண்ணுங்க, தொடர்பு கொள்ளுங்க. பழைய ரிப்போர்ட்லாம் வச்சு தொடர்பு கொள்ளாதீங்க. உங்களுக்கு ஸ்டோனா இப்ப செக் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்குள்ள டெஸ்ட் பண்ணியிருந்தா போதும். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் அதை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். சிலர்லாம் எனக்கு போன வருஷம் இருந்துச்சுங்க, இப்பவும் இருக்கு போல இருக்குங்கன்னு ஃபோன் பண்ணுவாங்க. அப்படிலாம் நீங்க சொல்றதை வச்செல்லாம் பண்ண முடியாது. ரிப்போர்ட் தான் ப்ரூஃப். அதை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அது கூட சிலருக்கு சில இடத்துல இருந்து வெளியே வர முடியாத இடத்துல போய் உட்கார்ந்துரும் ஸ்டோன். அது நாங்க ரிப்போர்ட் பார்த்தே உங்களுக்கு சொல்லிடுவோம். இது எந்த அளவுக்கு ஈஸியாக கரைந்து வெளியே வரும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கைட் பண்ணுவோம். அப்போ அந்த கிட்னி ஸ்டோனுக்கு பெருசா கவலைப்பட தெரியல. ஆனா கண்டிப்பா கடைப்பிடிக்கணும். கடைப்பிடித்தால் நிச்சயமாக கிட்னி ஸ்டோன் வெளியே வரும். இதுக்கு ஆரம்பத்துல வலி இருக்கும், சிலருக்கு சிறுநீர் கழிக்க கஷ்டமா இருக்கும், மோஷன் போக போல இருக்கும், சிறுநீர் போன போல இருக்கும் போகாது. சிலருக்கு பால் திரிந்த மாதிரி யூரின் போலாம், ப்ரௌன் கலர்ல யூரின் போலாம், ரத்தம் கலந்து சிறுநீர் வெளியேறலாம். இப்படியெல்லாம் கிட்னி ஸ்டோன் பேஷண்ட்க்கு இருக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.